திமுகவுடைய ஆட்சியில ஆசிரியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் சென்னையில தொடர் போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. இதனால அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி கடுமையா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல ஆண்டு தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில ஆசிரியர்கள் போராட்டம் நீடித்தால் மாணவர்கள் மேலும் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என சுட்டிக்காட்டி இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. எனவே அடக்குமுறைகளால ஆசிரியர்களை பணிய வைத்து விடலாம் என்ற மனப்பான்மையை கைவிட்டுட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு.